ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மோமோஸ் செய்யலாம். ஒரு டம்ளர் அளவு மைதா, ஒரு டம்ளர் அளவு கோதுமை, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி அது கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. உள்ள ஸ்டஃபிங் இன்க்ரீடியன்ஸு இஞ்சி, பூண்டு, வெங்காயம், காளான், கேரட், கேபேஜ் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. சட்டி சூடானதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். அது நல்லா ஸ்மெல் வரும், நல்லா ஆரோமா கொடுக்கும். அது நல்லா ஸ்மெல் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதக்கிட்டு காளான் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வரும்போது உப்பும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா சுருங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கணும். அப்போ தான் அது நல்லா இருக்கும். நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் கேபேஜையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுவும் நல்லா சுருங்கி வரணும். சுருங்கி வர அளவுக்கு நம்ம வதங்கிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தேவையான இடையிலேயே நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே தேவையான அளவு உப்பு போட்டனால எனக்கு இப்போ நான் சேர்க்கலை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதில் மல்லியும் மிளகும் தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகுத்தூள் சேர்க்கறதுனால இன்னும் நல்லா இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து சப்பாத்தி பதத்துக்கு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா மெல்லிசாக தேய்க்கணும். அந்தளவுக்கு நம்ம தேய்க்கணும். தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சு சர்க்கிள் ஷேப்பில் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். அது நம்ம இந்த மாதிரி நிறையா ஷேப் பண்ணிக்கிட்டு அதில் உள்ள ஸ்டஃபிங் வைக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் இல்லாட்டி 1/2 ஸ்பூன் எடுத்து நல்லா ஜிக்ஸாக்காக மடித்து வச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அது உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத அளவுக்கு நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியுதுன்னு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்மளால் மடக்க முடியுமோ அந்தளவுக்கு ஜிக்ஸாக்காக மடக்கி நல்லா ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு நல்லா ஒட்டி வச்சுக்கணும். ஒட்டி வச்சுட்டு அதில் ஒரு தட்டில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா அது மேலே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். எண்ணெய் தேய்ச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும். அது சீக்கிரமாக வெந்து வந்துடும். இட்லி கொப்பரத்தில் தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம அந்த தட்டில் வச்சு உள்ளே வச்சிடலாம். எல்லாத்துக்குமே இதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி ஒரு இதில் ஒன்றாவும் வைக்கலாம், இல்லாட்டி 2 வச்சுக்கலாம். நான் 2 வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி வச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ 20 to 30 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்து வந்துருச்சு. இது பிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாகவும் இருக்கும். ஒரு தடவை உங்கள் குட்டீஸ்களுக்கு செஞ்சு பாருங்கள். டெய்லி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க.